ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. பார்வதி பதையே போற்றி போற்றி. உலக உயிர்களின் தந்தையே போற்றி போற்றி. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கும் ஆன்மீக சிவத்தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த அடியனின் அன்பு வணக்கங்கள். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து எனும் கூற்றிற்கு இணங்க பாடல் பெற்ற தலங்களில் 32 தலங்களை தனக்கே பெற்று சீர்முகு சிறப்புடன் விளங்கும் தொண்டை நாட்டின் தலைநகரமான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள குன்றத்தூர் வட்டத்திற்கு உட்பட்டது இந்த நல்லூர் கிராமம். இங்கு 1000 ஆண்டுகள் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான அருள் தரும் ஸ்ரீ காமாட்சி அம்மை உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ கருப்பணீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவபெருமானுக்கு கருப்பணீஸ்வரர் என பெயர் காரணம் வர ஒரு சிறப்பான சம்பவம் முற்காலத்தில் நடந்துள்ளது. அந்த சம்பவம் யாதெனில், சனி பகவான் அவரை நவகிரகங்களுக்கு முதன்மையானவர் என்றும் கருப்பு நிறத்திற்கு சொந்தக்காரர் மற்றும் கருப்பன் என்றும் அவரை அழைப்பது உண்டு. இவர் கருமையான நிறமுடைய காகத்திற்கு தலைவன். அந்த கருமையான நிறம் கொண்ட காகத்தை வாகனமாக உடையவன். கோள்களிலே முதன்மையானவர் சனி பகவான். இந்த சனி பகவான் சனீஸ்வரன் என்று அழைப்பதற்கு முன்னால் கருப்பன் என்று அழைக்கப்பட்டிருந்தார். அவர் இத்தலத்து இறைவனான சிவபெருமானை வேண்டி வணங்கி முற்காலத்தில் ஈஸ்வர பட்டம் இங்கு நல்லூரில் அமைந்துள்ள சிவபெருமானிடமிருந்து ஈஸ்வரன் எனும் பெயரை பெற்றார் சனீஸ்வரன். மேலும் ஆயுள் காரகன் எனும் பெயரையும் இங்குள்ள சிவபெருமானின் மூலமே அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கருப்பன் என்று அழைக்கப்பட்ட சனி பகவானுக்கே ஈஸ்வர பட்டம் வழங்கியதால் அவர் அன்று முதல் சனீஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார். மேலும் ஆயுள் காரகன் எனும் பெயரோடும் அழைக்கப்பட்டார். சனி பகவானுக்கே இங்குள்ள இறைவன் சிவபெருமான் ஈஸ்வர பட்டம் வழங்கியதால் கருப்பனுக்கே ஈஸ்வரன் பட்டம் வழங்கிய காரணத்தால் கருப்பன் ஈஸ்வரன் என்றும் கருப்பணீஸ்வரர் என்றும் சிறப்பு பெயரோடு மக்களால் அழைக்கப்பட்டு இங்கு உள்ள சிவபெருமானை காண வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ கருப்பணீஸ்வரராக தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அனைத்து வளத்தையும் நலத்தையும் வாரி வழங்குகிறார். கருப்பன் எனப்படும் சனீஸ்வரனுக்கே ஈஸ்வர பட்டம் வழங்கிய கருப்பணீஸ்வரர் சுவாமி. அனைவரும் கருப்பணீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து காமாட்சி அம்மாள் மற்றும் கருப்பணீஸ்வரரின் அருள் ஆசியை பெற்று எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறோம். உங்களையும் அழைக்கிறோம். வணக்கம்.